உணவு பொதிகளின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியம். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவியுங்கள். மல்லாவியில் கையெழுத்து வேட்டை. நேபாள பிரதமருடன் ரணில் விக்ரமசிங்கே சந்திப்பு. யாழில் முச்சக்கர வண்டியில் சாகசம் புரிந்து வன்முறையில் ஈடுபட்ட 3 கைது. கடவுச்சீட்டு வழங்குவதில் மீண்டும் சிக்கல். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சதசு ஊடாக விநியோகம். டொனால்ட் டிரம்பின் ஹோட்டலுக்கு அருகில் வெடித்து சிதறிய கார். முன்னாள் ஜனாதிபதி ரணிலிடமும் முன்னாள் பிரதமர் தினேசிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்ய சிஐடி தீர்மானம். நாட்டு மக்களுக்காக தொழில் அமைச்சினால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம். நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு மல்லாவி நகரில் கையெழுத்து போராட்டம் இன்று இடம்பெற்றது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மல்லாவி நகரில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. இதில் மத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் மகஜராக ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேபாள பிரதமர் KP சர்மா ஒலியை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு இன்று நேபாள தலைநகர் காத்மண்டுவில் நடைபெற்றுள்ளது. ஒரு வார கால விஜயத்தை மேற்கொண்டு கடந்த டிசம்பர் மாதம் இந்தியா சென்ற ரணில் விக்ரமசிங்கே அங்கிருந்து நேபாளத்திற்கு சென்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் இரு தெற்காசிய நாடுகளின் பரஸ்பர நலன்களின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கலந்துரையாடல் மையமாக இருந்தது. நேபாளி காங்கிரசின் சட்டமன்ற உறுப்பினரான தொழிலதிபர் பினோத் சௌத்ரியும் கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்று செயலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகரித்துள்ள அரிசி விலையினால் எதிர்காலத்தில் உணவு பொதி ஒன்றின் விலை அதிகரிக்கப்படும் என அனுராதபுரம் மாவட்ட சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சங்கத்தின் தலைவர் இந்திக்க அருணகுமார் தற்போது நிலவும் அரிசி நெருக்கடி காரணமாக பிரதேசத்தில் உணவகங்கள் மூடப்படும் நிலையும் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பதிலுக்காக தொழிலாளர் அமைச்சகத்தால் புதிய வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய வாட்ஸ்அப் எண் 07072277877. அதன் சேவைகளை மேலும் திறம்பட செய்யும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் அமைச்சகம் மற்றும் தொழிலாளர் திணைக்களம் மூலம் மக்கள் எதிர்பார்க்கும் நிவாரணங்களும் தலையீடுகளும் விரைவாக செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் மற்றும் அரை அரசு ஊழியர்களின் சேவை பிரச்சினைகளுக்கு விரைவாக பதிலளிப்பதே இந்த புதிய வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியதன் மற்றொரு நோக்கம் என தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசு வர்த்தக பொது கூட்டுத்தாபனம் இறக்குமதி செய்த அரிசி தற்போதைக்கு சதசூடாக நாடெங்கும் விநியோகம் ஆரம்பமாகியுள்ளது. புத்தாண்டு தினத்தில் இருந்து ஆரம்பமான இந்த நடவடிக்கையின் முதற்கட்டமாக 709 மெட்ரிக் டன் அரிசி சதசு நிறுவனத்தின் கிளைகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது. அதற்கு அடுத்ததாக கொழும்பு துறைமுகத்திற்கு 5200 மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றிய கப்பல் ஒன்றும் வந்தடைந்துள்ளது. அதனை இறக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்படும் என்று அரசு வர்த்தக பொது கூட்டுத்தாபனம் அறிவித்திருந்தது. அதனூடாக நாட்டில் தற்போதைக்கு நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு 5 மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் 9ஆம் திகதிக்கு பின்னரான திகதிகளை ஒதுக்கப்படுகின்றது. இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் 5 மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. யாழ் நகர பகுதியில் இரவு வேளை முச்சக்கர வண்டியில் சாகசம் புரிந்து வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 3 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் 2 முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அரியாலை மற்றும் பொம்மைவெளி பகுதியைச் சேர்ந்த 3 யாழ் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டனர்.
யாழ் நகரில் புத்தாண்டுக்காக இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடன் நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் ஏற்பட்டதை அடுத்து குறித்த காணொளியை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையின் போது அடையாளம் காணப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் குறித்த நபர்களை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரிடம் விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகி வருகின்றது. கடந்த அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்பக்வெல மருந்து இறக்குமதியின் போது செய்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய குறித்த இருவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. தற்போது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரம்சிங்கே நாடு திரும்பிய பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வசிக்கும் இடங்களுக்கு சென்று வாக்குமூலங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் உரிமை கோரப்படாத பயணப்பொதிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணப்பொதிகளை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் செயற்பாடு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வமற்ற சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் இணையதளங்களில் உரிமை கோரப்படாத பொதிகள் விற்பனை வழங்கும் பதிவுகளை வெளியிடுவது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இதுபோன்ற விளம்பரங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. போலீஸ் சமூக ஊடக பதிவில் 645 ரூபாவுக்கு ஒரு சூட்கேஸ் கிடைக்கும். ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் 6 மாதங்களுக்கு மேலாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த தொலைந்து போன பொதிகள் விற்பனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரால் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ராணுவ ஜீப்களையொத்த 3 வாகனங்கள் வெலான மத்திய லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாணந்துறை பின்வத்த பிரதேசத்தில் வசிக்கும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஜீப் வாகனம் ஒன்றை பயன்படுத்துவதாக பாணந்துறை வெலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருக்கு சொந்தமான ஜீப் வாகனம் ஒன்று பாணந்துறை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கடந்த 31ஆம் தேதி கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினருக்கு சொந்தமான மேலும் 2 ஜீப் வாகனங்கள் பாணந்துறை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட 3 ஜீப் வாகனங்களும் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டவை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன. கைப்பற்றப்பட்ட 3 ஜீப் வாகனங்களும் பின்வத்த போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாணந்துறை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மீன் வியாபார கடைகளில் இருந்து அகற்றப்படும் மீன் பொருட்களுடன் லொரியொன்றை கம்பளை அம்புலாவல பகுதியில் உள்ள இளைஞர்கள் மடக்கி பிடித்துள்ளனர். மீன்கடை உரிமையாளர் ஒருவர் அவர் கடையில் வெட்டிய மீன் கழிவுகளை வீதியோர காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு சென்ற போது அதனை அவதானித்த அப்பிரதேச மக்கள் வாகனத்தினை மடக்கி பிடித்து அவர்கள் வீசிய மீன் கழிவுகளை அள்ளி வாகனத்துக்குள்ளேயே போட்டுள்ளனர். பின்னர் பொதுமக்கள் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் டொனால்டு டிரம்பிற்கு சொந்தமான நட்சத்திர ஹோட்டலுக்கு அருகே டெஸ்லா கார் ஒன்று வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக இந்த மாதம் 20ஆம் தேதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் லாஸ் வேகாஸ் நகரில் அவரது டிரம்ப் சர்வதேச ஹோட்டலுக்கு வெளியே எலக்ட்ரிக் கார் வெடித்து சிதறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயர் தொழில்நுட்பம் கொண்ட அந்த கார் வெடித்து சிதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கார் வெடித்து சிதறியதால் அதற்குள் இருந்த சாரதி உயிரிழந்துள்ளதுடன் அருகில் இருந்த 7 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெடித்த சைபர் டிராக் ரகமான பேட்டரி எலக்ட்ரிக் கார் தொழிலதிபரும் டொனால்டு டிரம்பின் ஆதரவாளருமான எலான் மஸ்க் நிறுவனமான டெஸ்லா நிறுவன தயாரிப்பாகும். நேற்றைய தினம் லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஹார்லியன்ஸ் நகரில் உள்ள புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கூட்டத்திற்குள் காரை மோதவிட்டு 15 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பின்னர் இந்த கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது.
எனவே இது தீவிரவாத தாக்குதலா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என்ற கோணத்தில் அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. Copy. The battery below